ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய அந்த செல்ஃபி இருக்குல்ல, அத அப்படியே ஸ்டிக்கரா மாத்த முடியும் தெரியுமா? நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்ல. அது எப்படின்னு கேட்கிறீங்களா? ஸோ அத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாரி வீடியோவ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா, நான் வழக்கமா எல்லா வீடியோலயும் சொல்றது தான். உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நீங்க ஒரு வெறித்தனமான வாட்ஸ்அப் யூசரா இருந்தீங்கன்னா, அந்த வெறித்தனமான வாட்ஸ்அப்புக்குள்ள போயிட்டு, நீங்க அதிகமா ஸ்டிக்கர்ஸ பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, அங்க தான் நான் முதல்ல சொன்ன இந்த செட்டப் இருக்கு. அத நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத, நான் உங்களுக்கு தெளிவா தெரியப்படுத்த போறேன். தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாட்ஸ்அப்ல அத நீங்க பயன்படுத்தலாம். வாங்க. வாட்ஸ்அப்ப ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்ட்ட ஓப்பன் பண்ணுங்க. மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அத நீங்க தட்டுங்க. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டைரக்டா ஸ்டிக்கருக்குள்ள போயிட்டோம். இதுல கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இதுக்குள்ள போனா சாதாரணமா நம்ம போன்ல என்னென்ன போட்டோ எல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோமோ அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம்னா அது ஸ்டிக்கரை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இவ்வளவு நாளும் அப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் புதிய அப்டேட்ல கிரியேட் அப்படிங்கிற பகுதியில போய் இதுல கேமரான்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தட்டுவோம். தட்டினா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு செல்ஃபியை நம்ம எடுக்கிறோம். நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அது ஸ்டிக்கரா நமக்கு மாத்தி கொடுக்கும் பாருங்க. கொடுத்துருச்சா? அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு நீங்க கொண்டு வரலாம். மேல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. அதுல உள்ள போயிட்டு இந்த ஸ்டிக்கருக்கு மேல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து ஸ்டிக்கர், நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. அந்த ஸ்டிக்கர்ஸை இந்த செல்ஃபி போட்டோல நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது ஃபாண்ட் அப்ளை பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எடிட் பென்சில் இருக்கு. அது கலரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா சென்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க யார் அக்கௌண்ட்ல இருந்து செல்ஃபியை ரெடி பண்ணீங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். வேண்டாம்னா நீங்க இப்படி பிரசன்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா மேல பாருங்க டெலிட் பட்டன், அதுக்கப்புறம் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன். முடிஞ்சுதா? பெர்மனண்டா டெலிட் ஆயிடுச்சு. பட் நீங்க கிரியேட் பண்ண அந்த செல்ஃபி அங்க இருக்கும். அதை நீங்க பிரசன்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆட் டு ஃபேவரட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. எடிட் ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. மீண்டும் அதை நீங்க எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மூவ் டு டாப், அதுக்கப்புறம் ரிமூவ் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணீங்கன்னா சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும். அதுல ஒரு ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம கொடுத்துடலாம். அவ்வளவுதான். எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி சென்ட் பண்ணணும், எப்படி அதை ரிமூவ் பண்ணணும் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்களும் உங்க வாட்ஸ்அப்ல பயன்படுத்து. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை கொடுத்து விட்டுருக்காங்க. அதுல ஒண்ணா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.